முதல் பாசுரத்திலே தன்னுடைய தோழிகளை எல்லாம் அழைத்தாள் ஆண்டாள் நோன்பு நோற்பதற்காக. அந்த தோழிகள் சரி நோன்பு நோற்கலாம், நோன்பிற்காக நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்க இரண்டாவது பாசுரம் அருளி செய்கிறாள் ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி யுகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம், இந்த நோன்பிற்காக நாம் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லுகிறாள். என்ன பண்ண வேண்டுமாம்? பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன், பார்க்கடலிலே நம்மை எப்படி காக்க வேண்டும் என்பதனை சிந்தித்து கொண்டு பகவான் பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த பகவானை நாம் சிந்தித்து கொண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், அவனை சிந்தித்து கொண்டிருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெய் எதற்கு பால் எதற்கு அதெல்லாம் வேண்டாம். நாட்காலே நீராடி காலை பொழுதிலே எழுந்து கொண்டு நீராட வேண்டும். நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும், மையெல்லாம் வேண்டாம், மலரெல்லாம் முடிய வேண்டாம், மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும். உயிரான வார்த்தை இது. நம்முடைய பெரியோர்கள் என்ன காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார்களோ அவற்றை விடாமல் நாம் பண்ண வேண்டும். அவர்கள் பண்ணாதது நமக்கு வேண்டாம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும், பிறரை பற்றி குற்றங்களை எல்லாம் சொல்லவே மாட்டோம். நமக்கே எவ்வளவோ குற்றங்கள் இருக்கின்றன, பிறருடைய குற்றங்களை பற்றி நாம் எதற்காக பேச வேண்டும்? தீக்குறளை சென்று ஓதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும், அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணும் பொழுது உகந்து செய்ய வேண்டும். ஐயோ பண்ண வேண்டி இருக்கிறதே என்கிற எண்ணம் இல்லாமல் ஆஹா பண்ண முடிகிறதே என்கிற எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இந்த இரண்டாவது பாசுரத்திலே சொல்லுகிறாள்.